ஜிஎன்சி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 23 ஜூலைலேருந்து 25 ஜூலையோட முடியுது. இவங்க ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 14,175 ரூபா. அவங்க ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 225லேருந்து 237 வரைக்கும் இருக்குது. ஒரு லாட் வந்து 63 ஷேரு. இதில் நீங்கள் 13 லாட் அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா 2006 தான் அந்த கம்பெனி உருவாயிருக்கு. இந்த கம்பெனியோட மெயினாக பார்த்தோன்னா ரீஃபர்னிஷிங் லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த டிவைஸ் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. இவங்களோட கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா யூஏயில் இருக்குது, யூஎஸில் இருக்குது, ஆப்பிரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரியில் இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. இவங்களோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்குது. இவங்க மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி லேப்டாப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கிட்ட ஆல்ரெடி யூஸ் பண்ண செகண்ட் ஹேண்ட்ஸ் லேப்டாப் வாங்கி அதை சர்வீஸ் பண்ணி அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி சேல் பண்ணுறது தான் இவங்க முக்கியமான பிஸ்னஸ்ஸு. இவங்களுடைய ஃபினான்ஷியல் கீ பாயிண்ட் பார்த்துருவோம். இவங்களுடைய ROI பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 30% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ROCயும் பார்த்தீங்கன்னா 17% இருக்குது. டெப்ட்டு பார்த்தீங்கன்னா 1.95. எப்பவுமே கடன் வந்து 1% இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எபிட்டாவும் பார்த்தோன்னா 10 இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. 8.94 தான் இருக்குது. ஸோ எல்லாமே வேல்யூ எல்லாம் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இவங்களுடைய ரெவன்யூ பார்த்தோன்னா 2023, 24, 25 இயர் ஆன் இயர் அவங்க ரெவன்யூ அதிகரிச்சுட்டு தான் போகுது. அதேமாதிரி அவங்க ப்ராஃபிட் பார்த்தோன்னா 2023, 24, 25 இயர் ஆன் இயர் பார்க்கும்போது அவங்க ப்ராஃபிட்டும் அதிகரிச்சுட்டு தான் போகுது. அவங்களுடைய டோட்டல் அசட்டும் பார்த்தோன்னா ஒரு இயரும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது இந்த கம்பெனியோட இது. அதேமாதிரி இந்த கம்பெனியோட ப்ரீ ஐபிஓ, போஸ்ட் ஐபிஓ வந்து இபிஎஸ் பார்த்தோன்னா 7.0 6 வரைக்கும் இருக்குது. அவங்க ஸ்டாக் பிஐயும் பார்த்தா 33, 39 இருக்குது. ஸோ இது வேல்யூ எல்லாமே பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குது. இந்த ஐபிஓடைய சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் பார்த்தோன்னா 24 மடங்கு இருக்குது. அதாவது ஒரு லாட்டுக்கு பார்த்தோன்னா 24 பேர் போட்டி போட்டுருக்கான்னு அர்த்தம். இவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட்டாக வந்து 24ஆம் தேதி வந்து 42% இருக்குது. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 42% ப்ராஃபிட் கொடுக்குறதா அர்த்தம். ஒரு ஷேருக்கு வந்து 100 ரூபாய் விதன்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறது முன்னே நோட் பண்ணோட முக்கியமான விஷயங்கள், இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். ஒரு பேனுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் பார்த்தோன்னா நிறைய புரோக்கர்கிட்ட வந்து நீங்கள் வந்து டிமார்ட் அக்கௌண்ட் நிறைய வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு புரோக்கர்ட்டையும் நான் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணிங்கன்னா இன்வாலிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவாய்ட் மல்டிபிள் அப்ளிகேஷன் யூஸிங் சிங்கிள் பேன் கார்டு. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எனக்கு சரி பண்ணிக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேன் கார்ட்ஸ். அதாவது உங்கள் ஃபேமிலியில் நிறையா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க பேரில் எல்லோரும் ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலமா அப்ளை பண்ணலாம். இது ஒரு சான்ஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பணம் அதிகமாக இருந்தால் ஒரு 4 லாட் 5 லாட் அப்ளை பண்ணிங்கன்னா ஏதாவது 1-2 லாட் கிடைக்கும். அதேமாதிரி உங்கள் குடும்பம் ஒரு மெம்பர்ஸ் மூலயமா அப்ளை பண்ணால் அதில் 1-2 கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற லேடிஸ் ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணால் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி அப்ளை பண்ணும்போது மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதுக்கு மேலே அப்ளை பண்ணால் அதாவது லாஸ்ட் டேயில் சொல்ல வரேன். அதுக்கு மேலே அப்ளை பண்ணால் அது அப்ளை ஆகாது. அந்த நீங்கள் பிட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ப்ரைஸில் தான் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது பார்த்தோன்னா 237 ரூபா மேக்ஸிமம் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் பிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதிகமாக இன்வெஸ்டர்ஸ் போட்டி போடும்போது மேக்ஸிமம் ப்ரைஸை வச்சு தான் கண்டிப்பாக அவங்க பிட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டேயில் வந்து அப்ளை பண்ணணும். இது ஏன் லாஸ்ட் டேயில் சில பேர் வந்து ரொம்ப லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக அப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து லாஸ்ட் டேயில் தான் அப்ளை பண்ண சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ஐபிஓ கூட இருக்கும், ஆனால் மார்க்கெட் வந்து நிலவரம் சரியில்லாத காரணத்தால் டவுனில் போயிடும். அப்போ வந்து உங்கள் ப்ராஃபிட் ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்த நோட் பண்ணிவிட்டு லாஸ்ட் அன்றைக்கி காலையில் ஒரு 10-11 மணிக்குள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஐபிஓட கன்க்ளூஷன் அப்ளை பண்ணலாமா அவாய்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது லிஸ்டிங் கையில் அப்ளை பண்ணலாமா? எஸ், 100% லிஸ்டிங் கைனுக்காக மட்டும்தான் அப்ளை பண்ண நான் சொல்லுவேன். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நோ, லாங் டைம் நோ. நான் எதுக்கு இந்த 2த்துக்கு நோ சொல்கிறேன்னா, இந்த கம்பெனி இப்போ தான் முதல்ல ஷேர் மார்க்கெட் வருது. இது ஒரு 1 year 2 year என்னுடைய ரிசல்ட்லாம் எப்படி இருக்குது, இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போதைக்கு ஒரு பெஸ்ட்டு
ஒரு விஷயம் எது பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் கெயினுக்காக கிடைச்ச உடனே மார்க்கெட் ஓரளவுக்கு மேலே போக கீழே போக பார்த்துட்டு சேல் பண்ணுறது, லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் வாங்கி விற்கிறது மட்டும்தான் ஒரு சிறப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த கம்பெனியோட 6 மாதம் 1 இயர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் லாங் டைம் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக இருக்கும்.